வணக்கம் நண்பா, வணக்கம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். எக்கனாமிக்ஸில் வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி டெம்ப்ரவரியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுனால லாங் டேர்மில் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை மிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆக்ஷன் கேமரா நீங்கள் வாங்குறீங்க. கரெக்டாக 3 மாதம் கழித்து நீங்கள் நினைப்பீங்க, என்னடா கேமரா இது பேசாமல் அதுவே வாங்கியிருக்கலாமே, அவன் நம்மளோட சூப்பராக வீடியோ பண்ணுறான், அவர் நம்மளோட செமையாக எடிட் பண்ணுறாரு, அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது, தண்ணிக்குள்ளெல்லாம் முக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நினைப்பீங்க. நண்பா, 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு கேமரா வாங்குறது நீங்கள் ஏன் ஒரு 3-4 மாதம் கழித்து ரெக்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணி இந்த 10,000 ப்ளஸ் அந்த 3 மாதத்தில் இன்னும் சேவ் பண்ணுற காசு வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா லாங் டேர்முக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு ரீசன்ஸ், ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, கோப்ரோவை லைட்டாக ஒரு டெஸ்டிங்க்கு போடலாமா? போடுவோம். Hello guys, it's your boy Sachin. I hope you're having a great day. Monday, Tuesday, Wednesday, ஏதோ ஒரு டே. ஸோ இதே மாதிரி கிரேட் டேவாக இருக்கணும்னா எல்லோரும் வீட்டில் இருக்கணும். குவாரண்டைன் டைம், கொரோனா வைரஸ் எக்ஸெட்ரா. ஸோ எவ்ரிபடி ஸ்டே சேஃப். ஓகே, வீட்டிலே இருங்க. இன்ட்ரோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல் ஆக்சுவலி கொஞ்சம் நாள் தான் ஆச்சு, 2 months கிட்ட ஆச்சு. 1K மேலே வந்திருக்கு இப்போது. சேனல் எப்படி ஓடுதுன்னு தெரில. இந்த இன்ட்ரோவோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட் நான் காமிக்கிறேன். இப்போது ஐடியா என்னென்னா, சும்மா நான் வந்து ரைடிங் போகிறேன், கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு DSLR கேமரா இருக்குது. ஸோ நான் எதுக்கு ஒரு GoPro ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கினேன்? எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருந்தோம், நான் ஏன் GoPro Hero 7 வந்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற சின்ன சின்ன ரீசன்ஸ், ஐடியாஸ், இல்லை இது இல்லாமல் இனி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். இது ஒரு ரிவ்யூ கிடையாது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் தாட். நான் ஏன் இதை வாங்கினேன், இது இல்லாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பட்ஜெட்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாக்காக தான் இதெல்லாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் நினச்சிருந்தா DSLR என்கிட்ட இருக்குது, பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுற மாதிரி அப்படியே பேக்ரவுண்ட் பிளரெல்லாம் கொடுத்து பேசியிருக்கலாம். பட் அதெல்லாம் எதுக்கு, நான் ரொம்ப சிம்பிளாக ஆல்ரெடி மண்டை காஞ்சி உட்காந்துருக்கேன், குவாரண்டைன், கொரோனான்னு சொல்லிட்டு. அதில் தான் சிம்பிளாக சரி விஷயங்களை சொல்லலாம், உங்களுக்கு சின்னதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் ஏன் வந்து GoPro Hero 7 ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன்? ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா, நான் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பயங்கரமாக ரீசர்ச் பண்ணுவேன். ஸோ இது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, மார்க்கெட்டில் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரீசர்ச் பண்ணுவேன். நான் இப்படி பண்ண ரீசர்ச்சில் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பயங்கரமாக இருக்கணும், ரொம்ப ரிலையபிளாக, டியூரபிளாக இருக்கணும் அப்படின்னா GoPro அதுதான் டாப் ஆஃப் த லைன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். நான் என்கிட்ட பட்ஜெட்டில். ஸோ பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணேன், இது இல்லாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். பை த வே, ஹேர் ஸ்டைலை கண்டுக்காதீங்க, குவாரண்டைன் டைம் 12 நாள் ஆச்சு. ஸோ அது கண்டுக்காதீங்க. ஸோ என்னென்னா, நான் வந்து இது இல்லாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீசர்ச் பண்ணேன். அப்படி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சேன்னா, 4,000-5,000 ரூபா ரேஞ்சில் கூட நிறைய கேமராஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் ப்ளே, அதுக்கப்புறம் SJ Cam 4000, இதெல்லாம் வந்து ஒரு 5,000-6,000 ரேஞ்சில் தான் வரும். ஆனால் அதோட சாம்பிள் வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். எனக்கு சுத்தமாக என்னை பொறுத்தவரை என்னென்னா, கொஞ்சம் ஒரு குவாலிட்டி இருந்தால் தட் வில் பி பெட்டர். ஏன்னா நம்ம வந்து 10 நாளைக்காக நம்ம யூஸ் பண்ணல, லாங் டேர்முக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஒரு 4 years 5 yearsக்காக. ஸோ யூடியூப் ஸ்டாண்டர்ட்ஸ், யூடியூப்பில் வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, பர்சனலி ஐம் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர். ஸோ அதனால் நான் வந்து ஓகே வாங்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்ஷன் கேமரா. அப்புறம் ரைட் பண்ண ஆரம்பித்தேன், ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஐ கேன் ரெக்கார்ட் ஸ்டஃப், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டேன். ஸோ அதனால தான் வந்து GoPro Hero 7 வந்து நான் வாங்கினேன். ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கணும், பேசுவோம், என்ன பண்ணிடுவாங்க. ஸோ GoPro Hero 7 இல்லாமல் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால என்கிட்ட 2 ஆப்ஷன் இருந்தது. SJ Cam 8, ஆமாம் SJ Cam 8,
அது வந்து 16,000 கிட்ட வரும். இன்னொன்று வந்து E4K வந்து ஷயோமியோட ஒரு இது மாதிரி சப் ப்ராடக்ட். ஸோ அது வந்து அரௌண்ட் 12,000 ருபீஸ் இருந்தது. இந்த 2 ப்ராடக்ட்டும் GoPro Hero 7 உங்களால் வாங்க முடியலன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த 2 கேம்லேயுமே சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. E4Kல பார்த்தீங்கன்னா மைக் ஜாக்கே கிடையாது. ஸோ யூ காண்ட் ரெக்கார்ட் ஆடியோ த்ரூ எக்ஸ்டர்னல் லேப் மைக் இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து இந்த லேப் மைக்லேருந்து வர ஆடியோ தான், GoProவோட ஆடியோ கிடையாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் HJ-Cam 8 பார்த்திங்கன்னா அது ஒரு 16,000 கிட்ட வரும். அதில் வந்து ஜாக் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அதுக்கிட்டேருந்து வர ஆடியோ வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப 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 மோசமாக இருக்கும். ஐ ஹவ் சீன் சம் டெஸ்ட் ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் யூடியூப்லலாம் பார்த்தேன். அதோட ஆடியோ வந்து சைக்கிள். யூஸ்வலாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் குவாலிட்டியில் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஆடியோ வந்து சரி பண்ணணும். நீங்கள் ஆடியோ மட்டும் சரி பண்ணிங்கன்னா வேறு லெவல் போயிடும். வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லைன்னா கூட ஆடியோவோட குவாலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ தட் இஸ் அ டிப், ஆக்சுவலி ஃப்ரீ டிப்பாக. ஸோ அதனால தான் அது வந்து வேணான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஐ வென்ட் ஃபார் GoPro Hero 7. அதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல போகிற இதுக்கிட்டே இருக்க அட்வான்டேஜஸ் எல்லாம் நான் சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிப்பேன். அதெல்லாம் நான் என்னோடய பழைய ஃபுட்டேஜஸ்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், சரியா? ஏன்னா இப்போ குவாரண்டைன் டைம், வெளியிலே நான் இறங்கல. ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், என்னடா குவாலிட்டி அது இதுன்னு பேசுகிறான், அப்போ ஏன் GoPro Hero 7 எடுத்த, ஏன் நீ GoPro Hero 8 எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஃபேமிலி அப்படி இப்படின்லாம் கிடையாது. சாதாரண மிடில் கிளாஸ் பையன்தான். ரொம்ப காசெல்லாம் சேவ் பண்ணி வச்சு தான் ட்ராவல் பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டஃப் நான் வாங்குறதெல்லாம். ஸோ GoPro Hero 8ம் 7க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இன்னும் ஒரு லெவல் மேலே. ஆக்சுவலி GoPro Hero 7 நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று காமி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் மகாபலிபுரத்தில் நடந்த கால் ஆஃப் த ப்ளூ ஈவெண்ட்டில் வந்து இந்த ஃபுட்டேஜ் நான் எடுத்தேன். ஆக்சுவலி நடந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பர்ன் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. வேறு லெவலில் பர்ன் அவுட் போனதுனால நான் அந்த இடத்துலேருந்து ஃப்ரெண்டில் வந்து ஸ்பீடாக ஓடுறேன். இந்த ஷார்ட் பாருங்கள், நான் ஸ்பீடாக ஓடுறேன். ஆனால் அது ஷேக் அந்தளவுக்கு இல்லை. இப்போ Hero 8ல் எடுத்திருந்தோன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. எனக்கு இது போதும்னு தோணுச்சு. இதுவே போதும், பாருங்களேன் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை 8க்கும் 7க்கும். ஆடியோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பொதுவாக வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரும் இன்பில்ட் ஆடியோ வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, எக்ஸ்டர்னல் ஆடியோ தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் யோசித்தேன், எப்படி நான் எக்ஸ்டர்னல் தானே யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அப்போ எதுக்கு நான் வந்து 8ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை 8க்கும் 7க்கும். அதனால தான் நான் 7க்கு போனேன். ப்ளஸ் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிற டைமில் வந்து 28,000 சில்லரை, 28,000 வந்து GoPro Hero 7, GoPro Hero 8 வந்து 34,000 சம்திங் எக்ஸெட்ரா. ஆக்சுவலி இந்த GoPro வந்து OLXில் வாங்கினேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி. என்கிட்ட 3 பேட்ரி இருக்குது, ஸ்பெஷல் பண்டில் ப்ளஸ் 3 பேட்ரி. அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபா வரும். ஆனால் அது எனக்கு 22,500 கிடச்சிது வித் பில். 40 நாளான ஒரு ப்ராடக்ட். அப்படி அதோட ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் பண்ணும்போது குட்டியாக சொல்லி முடிச்சிடுறேன் அதை. ஸோ GoProவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, சூப்பர் வியூன்னு சொல்லிட்டு. அது ஷோ ஒரு டெமோ வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் ஃபோன் இல்லை நார்மலான ஒரு கேமரா, ஆக்ஷன் கேமரா வச்சு நீங்கள் அதை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்காது, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய கை, வண்டி, க்ளவுடு, ரோடு, சைடில் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மற்ற கேமராவில் வந்து இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்காது, இந்த அளவுக்கு கவரேஜ் கிடைக்காது, கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து அதை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதோட பிட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் நார்மல் கேமராவில். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து அதை யூடியூப்பில் அதில் இதில் சொல்லி எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும், பிக்சல்ஸ் வந்து பிரேக் ஆகும். பட் இந்த GoProவில் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதோட பிட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற ஆக்ஷன் கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிக்சல்ஸ் வந்து அந்த அளவுக்கு உடையாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா. என்னோடய கால் ஆஃப் த ப்ளூ ஈவெண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள்.
அப்புறம் வந்து செரி விலாக்ஸ், நம்ம செரி அண்ணா இருக்கார்ல, ஸோ அவரோட மீட்டப் வீடியோவும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். 2 வீடியோவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், பாருங்கள். அதுதான் இதோட கிளாரிட்டி. ஸோ கைஸ், அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ், டைம் வார்ப், இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் இருக்குது. அது எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ போடுறேன். டைம் வார்ப்புனா ஒன்றும் இல்லை, லைக் மூவிங் டைம் லேப்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் டைம் லேப்ஸு, டைம் வார்ப்பெல்லாம் நல்ல கிளாரிட்டியில் சூப்பராக இதில் வரும். இன்னொரு விஷயம் பேசணுன்னா கோப்ரோவில் வந்து பேட்டரியை சொல்லலாம். கோப்ரோவோட பேட்டரி வந்து நான் 1080 பிக்சலில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு மணி நேரம் 15 நிமிஷம், 1 மணி நேரம் 5 நிமிஷம் அந்த மாதிரி எனக்கு வந்து கிடைக்குது. இதுவே நீங்கள் 4Kல ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 minutes to 45-50 minutes தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் ஹவ் யூ ஆர் யூஸிங் இட் உங்களுக்கு வந்து பேட்டரி கிடைக்கும். ஸோ பேட்டரி வந்து இட்ஸ் அ பிக் தம்ஸ் அப். ஆக்சுவலி எனக்கு பேட்டரி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட 3 பேட்டரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து தாராளமாக போதும். கோப்ரோ ஆடியோ எப்படி இருக்குது? டெஸ்டிங் 1 2 3 1 2 3. இதுதான் கோப்ரோவோட ஆடியோ. இப்போ நான் லேப் மைக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். லேப் மைக் இப்போ வந்து லேப் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுக்கும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். கோப்ரோவோட மைக் அடாப்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ரீசெண்டாக வந்து 3900 ருபீஸுக்கு இருந்தது. அதுதான் இருந்ததுலேயே ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தது. அதிகபட்சமாக 8000 ருபீஸ் வரை போயிருக்கு. 8000 ரூபா கேமராவோட ரேட்டு வரும். இப்போதைக்கு வாங்கல. நான் இப்போது இந்த லேப் மைக்கில் தான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக. பை த வே, ஃப்யூச்சரில் வந்து பெரிய பெரிய ரைட்ஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். ஸ்டே பண்ணுறதுக்கு, அப்புறம் சின்ன சின்ன லோக்கல் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ஊரில், தமிழ்நாட்டில் இல்லை வெளியில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஹோப் யூ வில் ஹெல்ப். நண்பா, பிஹைண்ட் த சீட்ஸ் பாருங்கள். பிஹைண்ட் த சீன்ஸில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் வந்து என்னோட ஒரு பழைய பிக் ஷாப்பரை வந்து எல்இடி எமர்ஜென்சி லைட்டுக்கு பின்னாடி வச்சு அந்த பிங்க் கலர் லைட் க்ரியேட் பண்ணேன். அப்புறம் மொபைலில் வந்து ஒரு ஆப், ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த டீல்னா அந்த ப்ளூ கலர் வந்து க்ரியேட் பண்ணி என்னோடய கர்ச்சீஃபை வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி யூஸ் பண்ணி நான் அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட் பண்ணேன். அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோ சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறத விட எது இருக்கோ அதை வச்சு க்ரியேட்டிவாக யோசித்து சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே மோட்டிவேட்டட், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனில். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். நான் வேணால் கண்ட மேனிக்கு ஏதாச்சும் வீடியோ போட்டிருக்கலாம், மை ரொட்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் போடாமல் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணேன். ஹோப் யூ guys like it. So explore and inspire. See you guys in the next video. Until then, bye from Sachin. See you guys. See you Nanba.